ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog வந்து 2வது வாரம் எடுத்தேங்க போடலான்னு. ஆனால் அடுத்தடுத்து லீவ் வந்ததால் நம்மளால் போட முடியல. இந்த வீக் கண்டிப்பாக போட்டுடணும். ஏன்னா அடுத்த வாரம் தான் நான் வந்து 3வது வாரம் தள்ளிகை போடலான்னு சொன்னிருந்தேன் இல்லையா? ஆனால் 3வது வாரம் தான் நம்ம ஊருக்கு போயிருந்தோங்க. அதனால் 3வது வாரம் போட முடியல. கண்டிப்பாக 4வது வாரம் இந்த வாரம் போட்டுருவேங்க. அந்த வீடியோ அடுத்தடுத்து வரும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. இந்த வீடியோ என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம தலிகை போடுறதுக்கு முக்கியமாக பெருமாளுக்கு வந்து இந்த மாவிளக்கு ஏற்றுவோங்க. அந்த மாவிளக்கு எவ்வளோ சிம்பிளாக செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா நானுமே தாங்க முதல் முறை செய்கிறேன். இது வந்து நம்ம அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கோம். அரிசி மாவில் 1 கிளாஸ் அளவு தான் வந்து 2 கிளாஸ் அரிசி வந்து நான் ஊற்றிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருப்பேன். ஏன்னா விளக்குக்கெல்லாம் வந்து போடுவேன் விளக்கேற்றும் போதெல்லாம். அதனால் இதுலேயும் வந்து கொஞ்சம் அதில் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துருக்கேன். அப்புறம் வாழைப்பழம் வந்து ஒரு பாதி அளவு சேர்த்துருக்கேன். அப்புறம் சர்க்கரை, வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சு நம்ம கையிலேயே, அப்புறம் மிக்சியில் வந்து நம்ம ஒரே ஒரு சுத்து அடிச்சுக்கணும். அது அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை பால் இருக்கு இல்லையா, அந்த பச்சை பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்ல மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இதை எவ்வளோ ஈஸியாக தீபம் மாதிரி செய்கிறதுன்றதை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக்ஸுக்காக வந்து நான் ஒரு சில ட்ரிக்கெல்லாம் இதில் போட்டிருக்கேன். அது என்னன்றதை முழுசாகவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சால் அந்த கண்ணாடி கிளாஸ், இந்த சின்னதாக கண்ணாடி கிளாஸ் இருக்கும், டீ குடிக்கிற கிளாஸ், அந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட இல்லைன்னு சொல்லி வந்து நம்ம நார்மலாக சில்வர் டம்ளர் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நானும் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. 2 விளக்கு தான் ஏற்றிருந்தேன், நல்லா அழகாக வந்துருந்துச்சு. அதில் வந்து விளக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு. நீங்களும் பாருங்கள் நான் எப்படிலாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் மாவிளக்கு ஏற்றுறீங்க செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாவிளக்கு நம்ம பெருமாளுக்காக ஏற்றுறது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பிரகாசமாக இருக்கணுன்றதுக்காகவும் நம்ம உழைப்பு வந்து அதில் பிரகாசமாக வளரணுன்றதுக்காகவும் தான் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வந்து இதில் ஒரு தீயாக வந்து நம்ம அதில் ஏற்றி இந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றுறோங்க. பெருமாளுடைய அருளும் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால தான் வந்து நம்ம இந்த மாவிளக்கு கண்டிப்பாக பெருமாளுக்கும் இந்த விளக்கு வந்து இப்படி தான் போடணும்னு இல்லைங்க, நிறைய பேர் ஒரு விதமாக செய்வாங்க. நான் வந்து இது வந்து சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம செய்யறதுக்காக இந்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு யூடியூபர் தான் இதுவுமே செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்து தான் வந்து நானும் செஞ்சு பார்த்தேன். இது ஃபஸ்ட் டைம் தான் நானும் செய்கிறது, ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சுக்கேன் இந்த மாவிளக்கு. இது வந்து மொத்தம் 7 விளக்கா கூட ஏற்றலாங்க. நமக்கு வந்து அன்னைக்கு நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா 2 விளக்கு செய்கிற மாதிரி தான் நான் மாவு எடுத்திருந்தேன். ஆனால் நல்லா பெரிய பெரிய விளக்குங்களாக வந்துருந்துச்சு. நம்ம அந்த சின்ன கிளாஸ் எடுத்துட்டோம்னா ரொம்ப அழகாக வந்திருக்கோங்க. அதை வந்து நான் இன்னுமே கூடுதலாக நம்ம மாவு போட்டு குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக பண்ணி நம்ம இந்த விளக்கு போடலாம். எனக்கு இருந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு சின்ன மாவு இருந்துச்சு, அதை வந்து ரொட்டி மாதிரி தட்டி தவாவில் தட்டி எடுத்துட்டேன். இதுவுமே வந்து இந்த மாதிரி வைக்கலாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாமம் போடுறதா, மஞ்சளில் நம்ம வந்து பட்ஸ் வச்சு அழகாக நாம மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து குங்குமம் வச்சு நாம அழகாக வச்சுட்டோங்க. ரொம்பவே அழகாக வந்து இந்த விளக்கு பார்க்கவே வந்து ரொம்ப பிரகாசமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாவிளக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம நார்மலாக செய்கிறது வந்து கொஞ்சம் கோணல் மானலாக அந்த மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இதில் நான் என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, விளக்குக்கு வந்து நெய் இட்டு பஞ்சு திரி போட்டு இந்த விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி நீங்கள் பண்ணீங்கன்றத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து 3வது
ரெண்டாவது வாரம் தான் தலிகை போடுறதா எப்பவுமே சொல்லியிருந்திருந்தேன். ஆனா என்னால இந்த 3வது வாரம் போட முடியலங்க. நம்ம திடீர்னு இந்த ஆயுத பூஜையும் செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிருந்ததால 3வது வாரம் செய்ய முடியல. அதனால நம்ம 4வது வாரம் செய்யத்தான் இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த வருஷம் வந்து மொத்தம் 5 வாரம் புரட்டாசி மாசம் நாள் வந்து வருதுங்க. 5 சனிக்கிழமை வருது இந்த புரட்டாசி மாசத்துல. அதாவது லாஸ்டா வர்ற 18 சனிக்கிழமை வந்து ஐப்பசி 1 வந்து புரட்டாசி மாசமாவும் வந்து சொல்லப்படுறாங்க. அதனால வந்து நம்மளுக்கு மொத்தம் 5 வாரங்கள் வருதுங்க இந்த புரட்டாசி மாசம் இந்த 2025ல. அதோட கையோட வந்து நான் இந்த பானகமும் செஞ்சுட்டேன். இந்த பானகம் வந்து ரொம்ப ஈஸிங்க. தண்ணி வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சிட்டு வெல்லமும் இல்லை நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு அதில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் சொல்லியிருந்தாலே அதை தூள் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் போட்டுட்டு இந்த துளசியும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா பானகம் வந்து ரெடி. நான் எப்பவுமே இப்படி தாங்க செய்வேன். நீங்க வந்து எப்படி செய்வீங்கன்றத விருப்பம் இருந்தால் கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 4 வாரத்திலையும் ஒரு வாரத்திலையும் ஒன்னொன்னு செய்யலான்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நான் வந்து இது 2வது வாரமும் செஞ்சிருந்தேங்க. உங்களுக்கு வீடியோ தான் கொஞ்சம் லேட்டா போடுறேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு அப்படியே அந்த நெய் விளக்கும் மாவிளக்கும் நம்ம ஏற்றிட்டு நெய்யிட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டியிருந்தோங்க. இன்னைக்கு டே வந்து நம்மளுக்கு காலையிலே ஒரு 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த நாள் வந்து இந்த சனிக்கிழமை ரொம்ப விசேஷமா போச்சுங்க. நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து ஒரு இலக்கு நோக்கி தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குங்க, ஒரு பெரிய வேண்டுதல். அந்த வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயமும் சொல்றேங்க. அதாவது யூடியூப்ல வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோல் எல்லாம் அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும்னு சொல்லி. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கான ஒரு இதுதான் நம்மளோட இது வரப்போகுது. ஏன்னா இப்போ வந்து நான் இந்த டைம் வீடியோ போடும்போது எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்றதை யாராவது நோட் பண்ணியிருந்தா மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வரணுங்க நம்ம சேனல்ல, யூடியூப் சேனல்ல. அந்த மாதிரி தான் எனக்குமே வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வர்ற நாளுக்காக ரொம்ப வருஷ கணக்கா நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா, இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி தான் வந்து நம்மளுக்கு 6 வருஷம் முடிஞ்சது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஆனா நான் இப்போ இந்த ஒரு வருஷமா தான் கண்டினியூ வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேங்க. அதனால தான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க யாரும் வந்து இல்லாம என்னால இதை வந்து செஞ்சிருக்க முடியாது. உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த பெருமாள் அருளாலையும். அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.